எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான் கால ஓட்டத்திலே ஈழ தேசத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன் கையிலே துப்பாக்கியாக நிமிர்ந்தது. என் அன்பு யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். பெரியார் சிந்தித்ததையெல்லாம் செயல்படுத்திய தலைவர் பெருமக்களில் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெருமகன். ஈழ நிலத்திலே எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் இருந்தார். பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன். பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே இதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள் தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திட்டிங்களடா. ஆமாங்க, சொன்னேன். வேற வாய், இது நார வாய். அது தாத்தால இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனாதான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன்.